ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக அற்புதமான நாள். நாளை நாள் அப்படி என்ன அற்புதமான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளை நாள் ஜனவரி மாதத்துடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தை மாதத்துடைய முதல் நாள். அதாவது நாளை நாள் மார்கழி மாதம் முடிந்து தை மாதமானது பிறக்குது. தை மாதத்துடைய முதல் நாள். நாளை நாள் சூரியன் தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்குள்ள வராரு. நாளை நாள் மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். நாளைய தை 1 பொங்கல் பண்டிகையாக அனைவரும் கொண்டாடுவதற்கு தயாராயிட்டிருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன். ஸோ மகர சங்கராந்தியாக வரக்கூடிய நாளை நாள் நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக ரீதியான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது தை பொங்கலான நாளை நாள் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மங்கள பொருட்களை மட்டும் பெண்கள் நீங்கள் வாங்கி வைத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சுபமாக அமைய போகுது. ஆக்சுவலி மற்ற மாதங்களை விட தை மாதம் ரொம்ப சிறப்பு. தைக்கு ஒரு பழமொழியே இருக்குது. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக கருதப்படுது. தையில் நமக்கு நிறைய நல்லது நடக்க போகுது. தையில் நமக்கு நிறைய நல்லது நடக்க இந்த மங்கள பொருட்கள் வாங்கினாவே போதும். ஏன் மகர சங்கராந்தின்னு சொல்கிறேன்னா, மகர ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய அற்புதமான காலமானது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய நாள்ல இருந்து எல்லாருக்குமே தலையெழுத்து மாறப்போகுது. அதே போல் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதியானது காட்டப்படும். இதெல்லாம் இந்த மகர ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அற்புதமான தை 1லிருந்து இருக்க போகுது. இந்த தை 1ங்கிறது தமிழர்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகை. ஆடி மாதம் வந்தப்போ நாம் விதைச்சதெல்லாம் தை மாதம் தான் நமக்கு அறுவடையாகி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இருக்கும். தையில் 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக தை 1ஆன நாளை நாள் அனைத்து வீடுகள்லேயும் சூரிய பொங்கல் வைத்து சூரியனை வழிபாடு செய்யப்படும். அப்படி தை பொங்கல் அன்று நாளை நாள் இந்த மங்களகரமான நாள் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால இது எக்ஸ்ட்ராவாக ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த சிறப்பான நாளில் நாம் வாங்க வேண்டிய சில மங்களகரமான பொருட்களானது இருக்குது. அந்த பொருட்கள்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தை பொங்கல் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்களை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நாளை நாள் பொங்கல் வைக்க நல்ல நேரம் என்ன மாதிரி பொங்கல் வைக்கணும், என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுறதை விட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரி வாங்க, இப்போ பொங்கல் அன்னைக்கு வாங்க வேண்டிய அந்த பொருட்களை பற்றி பார்க்கலாம். பொங்கல் வழிபாடு செய்வதற்கு தேவையான பொருட்களுடைய பட்டியலை போட்டாலே அதில் எல்லா விதமான மங்கள பொருட்களும் சேர்ந்து வந்துவிடும். மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கொத்து, கரும்பு, மாவிளை தோரணம், பச்சரிசி, வெல்லம், பசுநெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இது எல்லாமே ஆக்சுவலி மங்களகரமான பொருட்கள். பொங்கல் பட்டியல் நாம் போட்டாவே இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாமே வந்துடும். இதனால் நீங்கள் பெருசாக மங்கள பொருட்கள் என்று தனியாக வாங்க எதுவும் நாளை நாள் இருக்காது. ஆனால் பொங்கலுக்கு கரும்பை எதற்காக வைத்து வழிபாடு செய்கின்றோம் என்பதை நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? எல்லாருமே கரும்பு வச்சு கும்பிட்றோமே அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அது ஏங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே கரும்பு வச்சு கும்பிட்டுருப்போம். நாமளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அது ஏன் என்ன காரணங்கிறது தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி இந்த கரும்பை வைப்பதற்கு பின்னால் என்ன விஷயம் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொங்கல் வழிபாடு செய்ய மஞ்சள் கொத்தும் கரும்பும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இன்றியமையாத ஒன்று. இதை ரெண்டையுமே பொங்கல் வைக்கக்கூடிய நாளை நாள் நாம் போய் காசு கொடுத்து கடைக்கு சென்று இதை ரெண்டையுமே வாங்கணும்.
அப்போ தான் அந்த பொருளுக்கும் சரி அந்த பொங்கல் பண்டிகைக்கும் சரி ஒரு சிறப்பு. பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பாத்திரம் மண் பானையாக இருப்பது ரொம்ப நல்லது. மண்பானை வாங்கிறது கூட நாளைக்கு கடைக்கு சென்று வாங்கணும். இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த அரிய சில விஷயங்கள் நாளை நாள் செய்யணும் என்று சொல்லப்படுது. அந்த மாதிரி செய்தீங்கன்னா அதில் ஒரு பலன் இருக்குது, அதனால தான் சொல்லப்படுது. பொங்கல் அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் இன்னும் இருக்குது, அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. கரும்பு இல்லாமல் பொங்கல் இல்லை, பொங்கல் இல்லாமல் கரும்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையவே சொல்லலாம். இந்த கரும்புக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது. அந்த கரும்புடைய ஒரு கணு இருக்கிறது அல்லவா, அந்த கணுவை வெட்டி விட்டு மண்ணில் நட்டு புதைத்து வைத்தா மீண்டும் ஒரு புதிய கரும்பு வளம் வரும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு வாழைமரம் போல இந்த கரும்பையும் சொல்லலாம். அதுவும் இனிப்பு வகையை சார்ந்தது என்று சொல்லலாம். கரும்பின் கீழ்ப்பகுதி சின்ன வேர் கணு பகுதியை வெட்டி மண்ணில் புதைத்தாலும் வளரக்கூடியது. ஆக இனிப்பான விஷயம் செழிப்பாக வளர்வதால் நம்மளுடைய குடும்பமும் இதே போல் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக இந்த கரும்பை நாம் பொங்கல் பண்டிகை என்று வைத்து வழிபாடு செய்கிறோம். இப்போ கரும்பு வைக்கிறதுக்கான நோக்கம் என்னங்கிறது அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கண்டிப்பாக கரும்பு நாளை நாள் வாங்குங்க காசு கொடுத்து. பொங்கல் வழிபாடு செய்ய இன்னொன்று மெயினாக மஞ்சள் கொத்து இருக்கும். மஞ்சள் கொத்து கரும்பு இப்படிப்பட்ட பொருட்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தை 1ஆம் தேதி நாளை நாள் அதிகாலை வேளையில் கடைக்கு சென்று வீட்டுக்கு வாங்கி வாருங்க. இன்னும் சொல்லப்போனால் பொங்கல் வைக்க பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை இவையெல்லாம் கூட மங்களம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இதெல்லாம் கூட நீங்கள் இன்றைய தினம் வாங்கிறத விட நீங்கள் தை திருநாள் அன்று நாளை நாள் அதிகாலை வேளையில் சந்தை போடப்படும் போது அந்த சந்தைக்கு போய் காசு கொடுத்து தை திருநாள் அன்று இந்த மங்கள பொருட்களை வாங்கிட்டு வந்துடுங்க. அதாவது காசு கொடுத்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு பூஜை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். ஒருவேளை அதெல்லாம் உங்களுக்கு வாங்கிறதுக்கு இதாக இருந்ததுன்னா கரும்பு மஞ்சள் மட்டும் நாளை நாள் வாங்கிருங்க. சில பேருக்கெல்லாம் இதுக்கு வாய்ப்பு இருக்காது, முந்தைய நாள் இரவே வாங்கி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்படி இருந்தால் எல்லா பொருட்களையும் வாங்கி நிலைவாசலுக்கு வெளியே இடம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே வச்சுக்குங்க. தை 1ஆம் தேதி நாளை நாள் அதிகாலையில் குளித்து முடித்துவிட்டு இந்த பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வாங்க. இதுவும் அதிர்ஷ்டம்தான். முந்தைய நாள் வாங்கி வீட்டுக்குள் தான் வைக்கணும், அப்படி என்றாலும் தவறு கிடையாது. வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டும் மேல் சொன்ன விஷயத்தை பின்பற்றுங்க. அதாவது வாய்ப்பு எனக்கு இருக்குது, நான் நாளைக்கே போய் வாங்கிக்கிறேன்னா நாளைக்கு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வெளியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாளை நாள் கொண்டு வாங்க. எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் பொங்கல் வைக்கக்கூடிய பொங்கல் பானையை மட்டும் தை திருநாள் அன்று வாங்கக்கூடணும். முந்தைய நாள் போகி பண்டிகைட்டு வாங்குவதை விட தை திருநாள் அன்னைக்கு வாங்குறது ரொம்ப சிறப்பு. இந்த தை திருநாளில் மஞ்சள், கரும்பு, வெல்லம், ஏலக்காய், பச்சரிசி, பசுனை இவை எல்லாமே வீட்டுக்கு வருவது மங்களங்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அர்த்தம். இதோடு கல்லுப்பு வாங்கி வருவது நம்மளுடைய குடும்பத்திற்கு சுபிட்சத்தை தரும். ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மனநிறைவோடு நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாமே நாளை நாள் வாங்குங்க. நான் சொன்னதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுங்க. ஆனால் கரும்பு, மஞ்சள் கொத்து, பானை இது மட்டும் நாளை நாள் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பானை வாங்காட்டியும் மஞ்சள் கொத்தும் கரும்பு மட்டும் நாளை நாள் வாங்கிருங்க. தையுடைய முதல் நாள் இதை நீங்கள் வாங்கி வந்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு செல்வம், செழிப்பு. கண்டிப்பாக நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். என்ன காய்கறி போட்டு என்ன சமைக்கணும், பொங்கல் வைக்கிறது எப்படி வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுறத எல்லாமே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இன்று போகி பண்டிகை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் போகி பண்டிகை பற்றி தெரியலன்னா நம்ம சேனலுக்குள்ள வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் கொடுக்குறோம், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த பொங்கலை மட்டும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டா இனி வருடம் முழுவ நமக்கு ஆனந்தமும் தான். ஸோ அதனால தான் நான் தெளிவாக ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. இதே போல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைவாங்க.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டோட வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.